ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோமா, வீட்டில் இருக்க பொருளை வச்சு போண்டா செய்ய போகிறோம். செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்க போகிறோம். எல்லாம் வேணும் வேணும்னு சொல்லி சாப்பிட போகிறாங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ வீட்டில் இருந்து வாழைப்பழம் நம்ம மரத்தில் பழுத்த பழம் தான். இப்போ எடுத்தாச்சு. சர்க்கரை எடுத்திருக்கோம். அது கூட ஏலக்காய், ஒரு 4 ஏலக்காய் போட்டுக்கலாம். 4 ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்து வந்துடலாம். அரைச்சி எடுத்து பாருங்கள். உடனே அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்தது இளம் தேங்காயாக மேல் பட்டையெல்லாம் சேர்த்துட்டு நறுக்கிட்டு பொடி பொடியாக வச்சுருக்கேன். அதை அதையும் தண்ணி கிண்ணி ஊற்றாமல் உதிரி உதிரியாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்ததை சர்க்கரை கூட போட்டுக்கிட்டு அடுத்தது வாழைப்பழத்தை உரிக்கலாம். இப்போ கோதுமை மாவு கொஞ்சம், பச்சரிசி மாவு கொஞ்சம், மைதா மாவு கொஞ்சம் போட்டுக்க போகிறோம். நமக்கு வாழைப்பழம் எவ்வளோ இருக்கோ அதுக்கான தேவையான அளவுக்கு மாவு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வாழைப்பழத்தை உரித்து நைஸாக அரைச்சாச்சு. அரைச்சதை எடுத்து நம்ம மாவு போட்டிருக்கோம் இல்லையா, அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கலந்து எடுத்துட்டு ஒரு 2 செகண்ட் கம்முன்னு விட்டுட்டா அப்படியே ஊறி இருந்திருக்கும். உடனே எண்ணெய் காய வச்சு நம்ம தட்டி தட்டி சின்ன சைஸ்லேயே போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கலந்ததெல்லாம் வீட்டில் கலந்தேன். இப்போ வெளியில் அடுப்பு வச்சு காத்தோட்டமாக போட்டுட்ருக்கேன். பாருங்க, நல்லா ஒரு பக்கத்துக்கு ஒரு பக்கம் நல்லா பரட்டிட்டு எல்லாமே ஒத்தாப்பில் வேகணுங்கிற மாதிரி நம்ம கிண்டிடணும். ஃபஸ்ட்டு இந்த வானல் வச்சு கிண்டினா கிண்ட முடியல. அப்புறம் அதை விட்டுட்டு கம்பியால் கிண்ட ஆரம்பித்தேன். கிண்டி எடுத்துட்டேன்னா பாருங்கள், இப்படி தான் இருந்தது. அடுத்தது இடும் போட்டாச்சு. நீங்களும் வேணால் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடவும் அவ்வளோ நல்லா இருந்தது. இதுதான் போண்டா, இனிப்பு போண்டா.